கோவை மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவலை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மாநகராட்சி பகுதியில் அண்மையில் ஏற்றப்பட்ட வரியை கண்டித்து அதை திரும்ப பெற வலியுறுத்தியும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. 100க்கும் மேற்பட்டோர் இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. குறிப்பா பாதாள சாக்கடை மற்றும் 24 மணி நேரம் குடிநீர் வழங்கும் முறை மற்றும் குப்பை எடுப்பது இது போன்றவைக்கு வரிகள் புதிதாக விதிக்கப்பட்டு ஆண்டுக்கு 6% உயர்வு இருக்கும் என்ற அந்த தீர்மானத்தை அண்மையில் மாநகராட்சி நிர்வாகம் நிறைவேற்றியது. இதை கண்டிக்கும் விதமாக தான் இன்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அப்போது அத்துமீறி உள்ளே மாநகராட்சி நிர்வாகத்தில் உள்ளே நுழைய முயற்சித்த போது போலீசாருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கும் தள்ளுமுள் ஏற்பட்டது. தள்ளுமுள் கடுமையான போது இருதரப்பிலே சட்டை கிழிக்கப்பட்டது. பின்பு அந்த சம்பவம் தொடர்ந்து இருதரப்பும் லேசான கைகலப்பு இருவரும் தாக்கி கொண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் தாக்கியதாக கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. பின்பு போலீசார் அவர்கள் அனைவரையும் கைது செய்து தற்போது தனியார் கல்யாண மண்டபத்துக்கு அழைத்து சென்றிருக்காங்க. இன்று மாலை அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவும் இருக்கும் என போலீசார் தரப்புல கூறப்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் CID சகுந்தலா வெள்ளிதோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.